வரும் தேர்தலில் விஜய் போட்டியிட தடை, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிர்ச்சியில் தவேகாவினர். அதாவது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் நடிகரும் தவேகா தலைவருமான விஜய் திடீரென்று சென்னை அண்ணா நகரில் உள்ள தன்னுடைய சொத்தை அவசரமாக 35 கோடிக்கு விற்பனை செய்துள்ளார். அதேபோல இன்னும் சில சொத்துக்களை அவர் விற்பனை செய்ய முயன்று வருவதாக கூறப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில்தான் விஜயின் இந்த திடீர் முடிவுக்கு மனைவி சங்கீதா உடனான விவாகரத்து வழக்கும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போல் வருமானத்தை மீறிய சொத்து சேர்த்த வழக்கில் சிக்கிவிடக்கூடாது என்ற 2 முக்கிய காரணங்கள் உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி உள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் அவருடைய கட்சி போட்டியிட உள்ளது. தவேகாவுடன் தற்போது வரை எந்த கட்சியும் கூட்டணியும் சேரவில்லை. அதே வேளையில் தவேகாவை அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழுக்க முயற்சிகள் நடப்பதாக தகவல்களும் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. அதனை தவேகா கட்சி முற்றிலுமாக மறுத்துள்ளது. இதனால் வரும் தேர்தலில் தவேகா தனித்து போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் வேட்புமனு தாக்கல் தொடங்க இன்னும் 13 நாட்கள் வரை உள்ளது. இந்த காலகட்டத்தில் எந்த மாற்றம் வேண்டுமானாலும் நிகழலாம். இதனால் தமிழக அரசியல் களம் என்பது தவேகாவை சுற்றியே நகர்ந்து கொண்டு வருகிறது. தவேகாவின் ஒவ்வொரு நகர்வுகளும் பிற கட்சிகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது. அதாவது விஜய் சென்னை அண்ணா நகரில் உள்ள தனக்கு சொந்தமான ஒரு சொத்தை விற்பனை செய்துள்ளார். மேலும் இந்த சொத்து விற்பனை ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்துள்ளது. அண்ணா நகரில் உள்ள அந்த சொத்தை விஜய் 35 கோடிக்கு விற்பனை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் இந்த சொத்தை விற்பனை செய்ய விஜய் தரப்பில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவசரமாக விற்பனையும் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தி வீக் என்ற செய்தி நிறுவனம் செய்தியும் வெளியிட்டுள்ளது. அண்ணா நகரில் உள்ள சொத்தை போல் பிற இடங்களில் உள்ள இன்னும் சில சொத்துக்களை விஜய் விற்பனை செய்யும் முடிவில் உள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. விஜய் கோடீஸ்வரராக உள்ள நிலையில் திடீரென்று அவர் தன்னுடைய சொத்துக்களை விற்பனை செய்வது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இது பற்றி விசாரணை நடத்திய போதுதான் 2 காரணங்கள் தெரிய வந்துள்ளது. அதாவது விஜயிடம் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ளார். இது தொடர்பான மனு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் உள்ளது. ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் ஆஜராகும்படி கூறப்பட்டுள்ளது. பொதுவாக மனைவிக்கு விவாகரத்து வழங்கும் போது அவருக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும். இந்த ஜீவனாம்சம் என்பது அவருடைய பெயரில் உள்ள சொத்து மற்றும் வருமானம் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படும். இதனால் தன்னுடைய பெயரில் உள்ள சொத்துக்களை முன்கூட்டியே விற்பனை செய்துவிட்டால் அதற்கு சங்கீதாவால் உரிமை கோர முடியாது. இதனை மனதில் வைத்தே விஜய் சொத்துக்களை விற்பனை செய்ய தொடங்கி உள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. இது முதல் காரணமாகும். 2வது காரணம் என்னவென்றால், விஜய் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளார். அப்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வேட்புமனு தாக்கலின் போது அவர் தன்னுடைய சொத்து விவரங்களை வழங்க வேண்டும். அதில் விஜய் தன்னுடைய சொத்து மதிப்புகளை குறைத்து காட்ட விரும்புவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் அவருடைய வருமானம், சொத்து விவரங்கள் பெரியளவில் பேசும் பொருளாக மாறலாம். இதனால் அவர் தன்னுடைய சொத்து மதிப்பை குறைத்து காட்ட நினைக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போல் சிக்கலில் சிக்கக்கூடாது என்று விஜய் நினைக்கிறார். அதாவது 1991 1996ஆம் ஆண்டு வரை தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 66.65 கோடி சொத்து சேர்த்ததாக வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இருந்தாலும் அவர் மரணமடைந்ததால் அந்த வழக்கில் முழுமையான தண்டனை அனுபவிக்கவில்லை. அதற்கு முன்னதாக ஜெயலலிதா வழக்கில் முக்கிய சாட்சியாக அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த சொத்து மதிப்பு மற்றும் வருமான வரி தாக்கல் செய்தது தொடர்பான விவரங்களும் தான் இருந்தது. இதனால் ஜெயலலிதா போல் வம்பில் மாட்டிவிடக்கூடாது என்று விஜய் முன்கூட்டியே நினைக்கிறார். இதனால் அவர் தன்னுடைய சொத்து மதிப்பை குறைத்து காட்ட சில சொத்துக்களை விற்பனை செய்ய முயன்று வருவதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் விஜயின் தவேகா கட்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் பெரும் எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. அதே
அதேபோல விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடலாம் என்று சொல்லப்படும் நிலையில் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டிருப்பதன் காரணமாக விஜய் வரும் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை கூட வரலாம் என்ற தகவல் பரவி வருகிறது. ஏனென்றால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் தனித்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி பேசுவதாக தகவல்களும் வெளியான நிலையில் 234 தொகுதிகளிலும் தாவேகா தனித்தே போட்டியிட இருப்பதாக அந்த கட்சி நிர்வாகிகளும் விஜயும் தெரிவித்துள்ளனர். தாவேகாவில் 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணலையும் விஜய் நடத்தி முடித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் திருச்சி நாகையில் போட்டியிடலாம் என்று முதலில் அந்த கட்சியினர் மத்தியில் பேசப்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. பெரம்பூர் தொகுதியில் ஏசி வசதி கொண்ட தேர்தல் பணிமனையும் அமைக்கும் பணியை தாவேகா தொடங்கியுள்ளது. இதனால் விஜய் பெரம்பூரில்தான் போட்டியிடுவார் என்று அந்த கட்சியினர் அடித்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கிடையே விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது விஜய் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்யும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். இதுதான் சிக்கல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. விஜயின் மனைவி சங்கீதா சமீபத்தில் அவரிடமிருந்து விவாகரத்து கோரியுள்ளார். விஜய்க்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை தாண்டிய உறவு இருப்பதாகவும் தன்னுடைய விவாகரத்து மனுவில் கூறியிருந்த சங்கீதா தன்னுடைய கணவரின் சமூக அந்தஸ்து சொத்து மதிப்புக்கு ஏற்ப நிலையான ஜீவனாம்சம் தர வேண்டும் என்றும் மனுவில் கூறியிருந்தார். மேலும் விவாகரத்து வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்கியிருக்க தனக்கு அனுமதி வேண்டும் என்றும் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் சங்கீதா தொடர்ந்த இந்த விவாகரத்து வழக்கு வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வருகிறது. தற்போது சிக்கல் என்னவென்றால் விஜய் வேட்புமனு தாக்கலில் தன்னுடைய சொத்து விவரங்களை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் விஜயும் சங்கீதாவும் பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை. எனவே விஜய் தன்னுடைய மனுவில் மனைவியின் சொத்து விவரங்களையும் குறிப்பிட வேண்டியிருக்கும். ஆனாலும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதால் சங்கீதாவின் விவரங்களை குறிப்பிடுவதில் குளறுபடி ஏற்பட்டால் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படும் நிலை கூட வரலாம். அப்படி நடந்தால் விஜயால் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். எனவே இது விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக அமையும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். விஜயிடமிருந்து அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ளார். கடந்த 1999ஆம் ஆண்டு இந்த ஜோடிக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் 27 ஆண்டுகள் மன வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டுள்ளது. விஜய் நடிகையுடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்ததாகவும் தன்னை அலட்சியப்படுத்தியதாகவும் விவாகரத்து மனுவில் சங்கீதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் திரையுலகில் உச்ச நடிகராகவும் அரசியலில் கால்பத்துள்ள விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையில் வீசியுள்ள இந்த புயல் சினிமா வட்டாரத்தில் மட்டுமில்லாமல் அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் கரூர் சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் என அடுத்தடுத்து நெருக்கடியை மேற்கொண்டு வரும் நிலையில் மனைவியின் விவாகரத்தும் அவருக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. இதனால் வருகின்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுவாரா? அவருடைய வேட்புமனு ரத்து செய்யப்படுமா? மேலும் தேர்தலுக்கு முன்பாக அவருடைய விவாகரத்து வழக்கு என்ன ஆகும் என்கின்ற குழப்பத்தில் தாவேகாவினர் அதிர்ச்சியிலும் இருந்து வருகின்றனர். மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இது குறித்து மூத்த வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வேளையில் விஜய் மறைமுகமாக இறங்கி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது.